பல ஓட்டுகள் அவருக்காக போட்டிருக்கிறது. ஆனால் அதன் பின்னர் முதலமைச்சராகி 4 வருடங்கள் முழு அதிகாரத்தோடு முதலமைச்சராக இருந்தார். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் எமது வீதி கல்லும் குழியுமாக காணப்பட்டது. அந்த நேரத்திலே தனக்கு அதிகாரங்கள் உள்ள போது இந்த வீதியை கவனிக்கவில்லை அவர். ஆனாலும் தன்னுடைய மாகாண சபையை கலைத்துவிட்டு வேட்பாளராக நின்ற காலத்திலே இங்கே வந்து வீதியை ஆரம்பிப்பதற்காக அவர் கல் வைத்து ஆரம்பித்தார். நல்ல விஷயம், அவரை வரவேற்கிற அவர் எடுத்த முயற்சி நல்ல விஷயம். ஆனால் அவர் அதை தொடங்கிய காலம் உண்மையிலே தேர்தலை மையமாக கொண்டு அவர் ஆரம்பித்தார். அதனால் நாங்கள் கொஞ்சம் பேர் அவருக்கு அது செய்ய முடியாது என்பதற்காக அவர்களிருந்து விலகி நின்றோம். ஆனாலும் அவர் மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். எங்கள ஊர் மக்களும் போட்டது. ஆனால் அவர் அது ஒரு பொய்யை சொல்லி, அதாவது நீங்கள் ஓட்டு போடவில்லை, நான் இந்த ஓட்டை போட மாட்டேன் என்று சொல்லி எங்களுக்கு அவர் பதிலளித்தார். நான் கேட்கின்றேன், ஓட்டு போடாவிட்டால் அவர் எப்படி மாகாண சபை உறுப்பினராக வந்திருப்பார்? அது சில வேளை சில கதைகள் அடிபடுகின்றது. ஆனாலும் எங்களுடைய மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டதனால்தான் அவர் மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். ஆனால் நாங்கள் முதலமைச்சராக அவர் ஆக்க முடியாது. கல்வங்குடி மக்கள் 100% அவருக்கு ஓட்டு போட்டாலும் அவர் முதலமைச்சராக்க முடியாது. அதான் முதலமைச்சராக வேண்டியதான் தான் போட முடியாதாம். அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத கதை. எனவே நாங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மீண்டும் மீண்டும் அதற்கு பிறகு நடந்த தேர்தல்களில் கூட அவர்கள் வந்தார்கள். கல்வங்குடி மக்களை அவர்கள் நாங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு மக்கள் அங்கத்திய மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு செய்வார்கள் என்ற நிலை ஒன்று எங்கள் ஆட்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. அதாவது குனிய எங்களை தலையில மஞ்சள் அரைச்சிட்டு போடுறதுக்காக கல்வங்குடி ஆட்கள் அப்படி செய்வாங்க, அப்படியான ஆட்கள் என்று சொல்றதுக்கு எங்கள் ஆட்கள் சில துணை போகக்கூடாது. நாங்கள் ஏமாற்றியவருக்கு எங்களுக்கு இடம் இல்லை என்பதில் நாங்கள் உறுதியா இருக்கோம். அதற்கு நாங்கள் நாங்கள் கல்வங்குடி மக்கள் அவ்வளவு அப்படியானவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக நாங்கள் எதிர்த்து நின்றோம். சிலர் கூட நின்றார்கள். அது என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதைத் தொடர்ந்து 100 நாள் வேலை திட்டம் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் கௌரவ நிதியமைச்சர் ரவி கருணாநாயக் அவர்கள், உங்களுக்கு தெரியும், மோகன் என்று ஒரு இப்ப முளைத்த அரசியல்வாதி ஒருவரால இங்க கொண்டு வரப்பட்டு தன்னுடைய வாயால 7 கோடி ரூபாய் பணம் இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு என்று பேசினார். அது அவருடைய மோகன் அவருடைய அரசியல் லாபத்திற்காக எங்களை ஏமாற்றி என்னும் ஒரு செயல். உண்மையிலே அப்படியாக ஒரு மத்திய அரசாங்கத்தின் நிதியமைச்சராக இருக்கிறவர் கூட வந்து எங்களை ஏமாற்றி விட்டு சென்ற இந்த வேலையினை நான் எங்களுடைய ஜனா அவர்கள் முதலாக 2012ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தலுக்காக இங்கே வருகிறது.